அனைவருக்கும் வணக்கம். முயற்சி என்பது காணல் நீர் அன்று, அது நிச்சயம் ஆற்றங்கரைக்கு அழைத்தே செல்லும் என்ற கதே அவர்களின் பொன்மொழிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம். அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடத்திற்கு ஆசிரியர்கள் தேவை என்ற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது எந்தெந்த பாடம், விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன, எந்த பள்ளி, விண்ணப்பிக்கும் முறை என்ன, தொடர்பு கொள்வது எவ்வாறு என்பது பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியமான சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 28/11/2024 இது கடைசி தேதி. இந்த ஆசிரியர் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 28/11/2024. எந்த பள்ளினா, சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி வட்டத்தில் புதூர் அப்படின்ற ஒரு ஊரில் காஜி கே இப்ராஹிம் அலி ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த பள்ளி காஜி கே இப்ராஹிம் அலி ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் பணியிடம். இந்த பள்ளியானது அரசு உதவி பெறும் சிறுபான்மை மேல்நிலைப்பள்ளி. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சிறுபான்மை மேல்நிலைப்பள்ளி. சிலர் சொல்லுவீங்க, சிறுபான்மை மேல்நிலைப்பள்ளினா டெட்டு பாஸ் தேவையில்லை, பாஸ் தேவை இருக்குது அப்படின்னு சில வேற கருத்துக்கள் நம்ம மத்தியில் இருக்குது. அப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த எண்ணத்தை விட்டுருங்க. இவங்க கம்பல்சரியாக சொல்லிட்டாங்க, ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 2 அதில் நீங்கள் கம்பல்சரியாக பாஸ் பண்ணியிருக்கணும், தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 2ல் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழக அரசு டெட் பேப்பர் 2ல். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, மத்திய அரசினுடைய தகுதி தேர்வில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு கேட்டார். அது முடியாது. ஏன்னா தமிழக அரசு தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா தான் தமிழக அரசு ஒப்புதல் கொடுக்கும். தமிழக அரசு ஒப்புதல் கொடுக்கறதுக்கு அந்த தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த தமிழக பள்ளி கல்வித்துறை அனுமதி வழங்கியிருக்காங்க இந்த பள்ளிக்கு இந்த 3 பணியிடங்களை நிரப்ப சொல்லி. 3 பணியிடங்கள், அதாவது 3 காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. 3மே பட்டதாரி காலி பணியிடம் தான். இந்த பணியிடம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், இது எல்லாமே நிரந்தர பணியிடம், எதுவும் தற்காலிகம் கிடையாது. அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். ஆண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க. அது ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு இருக்கு போல், அதை பிரித்து இவங்க கொடுக்கல, டீட்டெயிலாக பிரித்து கொடுக்கல. ஆனால் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். இந்த 3ல் இருபாலர் விண்ணப்பிக்கலாம். ஆனால் ஆண்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் விருப்பம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 3மே நிரந்தர பணியிடம். இருபாலர் விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திலிருந்து அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அனைத்து விதமான கேட்டகரியும் விண்ணப்பிக்கலாம். அனைத்து விதமான கேட்டகரியும் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, பிசி, பிசிஎம், ஓபிசி, டிஎன்சி, ஓசி அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இது எந்தெந்த பணியிடம் பாருங்கள். முதல் தமிழ் பட்டதாரி ஆசிரியர். இந்த பணியிடத்திற்கு நம்ம என்ன கல்வி தகுதி வேணும்னா யூஜி ஆர் பிஜி ப்ளஸ் பிஎட். நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். யூஜி அல்லது பிஜி. யூஜியில் என்ன வேணாலும் இருக்கலாம். சிலர் பிலிட்டு சொல்கிறாங்க, சிலர் பிஏ தமிழ் சொல்கிறாங்க, எம்ஏ தமிழ் சொல்கிறாங்க. எது வேணாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். பிலிட்டு முடிச்சிருக்கலாம். ஆனால் பிலிட்டு முடிச்சிருந்தால் சிலர் சொல்கிறாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நான் பிலிட்டு முடிச்சிருக்கேன் ப்ளஸ் டிடிஎட் முடிச்சிருக்கேன்னு. அவங்க என்ன கேட்குறாங்களோ நம்ம அதை தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில ஸ்கூல் ஒரு சில மாதிரி விருப்பப்படுவாங்க, ஒரு சில தகுதியை எதிர்பார்ப்பாங்க. அதனால் அங்கே கொடுத்துருக்க தகுதியை நம்ம விண்ணப்பிக்கணும். இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, பிஎட் படிக்காமல் நான் டிகிரி முடிச்சிருக்கேன், யூஜி பிஜி முடிச்சு ப்ளஸ் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன், அது விண்ணப்பிக்கலாம். அது இல்லை, அது விண்ணப்பிக்க முடியாது. பேப்பர் 2க்கான பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. பேப்பர் 2 அப்படிங்கும்போது நீங்கள் பிஎட் தான் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இப்போ தமிழுக்கு முடிச்சிருங்க. தமிழ் யூஜி பிஜி 2ல் எதுனாலும் முடிச்சிருக்கலாம், ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அறிவியல். 2வது காலி பணியிடம் அறிவியல். இந்த அறிவியல் ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், சுவாலஜியாக இருக்கலாம், பாட்டனியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சயின்ஸுன்னு கொடுத்துட்டாங்க. சயின்ஸில் நீங்கள் எது வேணாலும் இருக்கலாம், என்ன சயின்ஸ் வேணாலும் இருக்கலாம். சயின்ஸ் டிகிரி அவ்வளோதான். சயின்ஸ் ஓரியன்டட் ஈக்குவலண்ட் சயின்ஸ் அவ்வளோதான். அதில் யூஜியாக இருக்கலாம் அல்லது பிஜியாக இருக்கலாம், ப்ளஸ் நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸில் நிறையா இருக்குது.
சோசியல் சயின்ஸ்னே இருக்குது, புவியியல் இருக்குது, வரலாறு இருக்குது, குடிமியல் இருக்குது. இது எல்லாமே சமூக அறிவியல் கூட சேர்ந்தது தான். நீங்கள் அதில் எது வேணாலும் முடிச்சுக்கலாம். எல்லாமே எலிஜிபிள் தான். ப்ளஸ் பிஎட் இருக்கணும். ஒரு சிலர் கேட்குறாங்க சோசியாலஜி முடிச்சிருந்தா இதில் எடுத்துக்குவாங்களா, சோசியல் ஒர்க் முடிச்சிருந்தா இதில் எடுத்துக்குவாங்களான்னா அது இது எடுக்க மாட்டாங்க. சோசியல் ஒர்க் வேறு, சோசியாலஜி வேறு. அது வந்து சோசியாலஜி போகும்போது நீங்கள் ஹையர் ஸ்டடிக்கு போயிடும். இது பட்டதாரி, அதாவது 6 முதல் 10ஆம் வகுப்புக்கு ஆசிரியர்கள் நியமனம், அவ்வளோதான். 11, 12 கூட நீங்கள் பிஜி முடிச்சுக்கணும். இது அது முதுகலை பட்டதாரி ஆசிரியர், இது பட்டதாரி ஆசிரியர் மட்டும்தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்துக்க மாட்டாங்க, பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. இந்த 3 போஸ்ட் தான், தமிழ், அறிவியல், சமூக அறிவியல். இந்த 3 பாடத்துக்கு காலி பணியிடம். அருமையான வாய்ப்பு. இப்போ ஒரே பள்ளியில் 3 காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. அதனால் விண்ணப்பிக்கிறதுக்கு நல்ல சிறப்பு சான்ஸு. நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. தமிழ் நாங்கள் நிறையா பேர் இருக்கோம். தமிழுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க. தமிழுக்கு அவர்களுக்கான வாய்ப்பு, சரியான வாய்ப்பு. அதே மாதிரி சமூக அறிவியல், ஹிஸ்ட்ரி முடித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்கான இது ஒரு வாய்ப்பு, விண்ணப்பிக்கலாம். அறிவியலும் அதே மாதிரி தான் 4 இருக்குது. இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல். எது வேணாலும் நீங்கள் முடிச்சிருந்துருக்கலாம். ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். அது யூஜியாக இருக்கலாம் அல்லது பிஜியாக இருக்கலாம். பிஜியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூஜி மஸ்ட்டு. இதுதான் நண்பர்களே, இந்த கல்வி தகுதிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் தேதி முன்னாடியே சொல்லிட்டேன், 28/11/2024. ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும். அதில் ஒரு குறிப்பிட்ட இந்த 3 பாடத்துக்கு ஒரு பாடத்துக்கு மட்டும் ஆண்கள் முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது யார் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தோன்னா தாளாளர் அண்டு செயலாளர், இவங்க தான் கொடுத்துருக்காங்க இந்த பள்ளியிலேருந்து. அதே மாதிரி இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பரும் கொடுத்துட்டாங்க, இமெயில் ஐடியும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சந்தேகத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் நேரடியாக செல்வது நல்லது. நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன், அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடம் என்பது மிகவும் அரிதானது. அதனால் நீங்கள் நேரடியாக சென்று கேட்பது நல்லது. ஃபோனில் கேட்பனா நீங்கள் அதுக்கான எலிஜிபிள் இல்லை. அவங்க நினைக்கலாம் ஃபோனில் கேட்டுறாங்க, இவங்க என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவ் என்ன வரலாம். நீங்கள் நேரடியாக கேட்குறது சிறப்பு. நீங்கள் முடியலைன்னா உங்களால் ரிலேட்டிவ் யாராக இருந்தால் நீங்கள் அனுப்பிவிட்டு கேட்டு அதற்கு தேவையான ஃபார்ம்ஸை நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி விண்ணப்பிக்கும் முறையில் நம்ம ஏற்கனவே சொன்னதான் சுய விவரங்களை நீங்கள் டைப் அடித்து வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சர்டிஃபிகேட்லையும் கீழே செல்ஃப் அட்டஸ்டேஷன் ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் அனுப்பலாம், அல்லது நேரடியாக சென்று கொடுக்கலாம், அல்லது இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, இமெயிலே நீங்கள் அனுப்பலாம். இல்லை வேறு எதாவது சந்தேகம் கேட்டாலும் இமெயிலில் நீங்கள் அனுப்பி கேட்டுக்கலாம். ஆனால் ரெஸ்பான்ஸு ஒரு சில பள்ளிகளில் இருக்கும், ஒரு சில பள்ளிகளில் இருக்காது. அதனால் நேரடியாக செல்வது சிறப்பு. இந்த ஃபோன் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கான்டாக்ட் நம்பரை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்து இமெயில் ஐடியும் போட்டுக்கோங்க. இதான் நண்பர்களே. சம்பளம் அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய பட்டதாரி ஆசிரியருக்கு வழங்கக்கூடிய சம்பளம் தான் இவங்களுக்கு வழங்குவாங்க. எந்த விதமான மாற்றம் கிடையாது. அரசு ஊழியர்கள், அரசு ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து விதமான சலுகைகள் தான் வழங்குவாங்க. ஆனால் சலுகைகள் என்பும்போது பென்ஷன் யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம பென்ஷன் இப்போ கிடையாது. 2003க்கு அப்புறம் நியமனம் செய்யப்படும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு தமிழகத்தில் பென்ஷன் கிடையாது, மத்திய அரசுலையும் பென்ஷன் கிடையாது. அதனால் பென்ஷன் இல்லை. மற்ற சலுகைகள் உண்டு, டிஏ, ஹச்ஆர்ஏ, வீட்டு வாடகைப்படி அனைத்தும் உண்டு. ஆனால் இந்த பென்ஷன் மட்டும் இல்லை, புதிய பென்ஷன் திட்டம் என்பது இருக்குது. அதில் இல்லாமல் இருக்குது. பென்ஷனில் சந்தேகங்கள் இருக்குது. ஆசிரியர்கள் ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு இன்றைக்கி சூழ்நிலைக்கு இது சிறப்பானது. மற்ற பிரைவேட் ஸ்கூலில் காட்டிலும் அரசு உதவி பெறும் பள்ளியில் வேலைவாய்ப்பு கிடைத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் வேலை கிடைக்க ஆசிரியர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். மறக்காமல் நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.